இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. ஒரு ராத்திரி நேரம், பொதுவாகவே ராத்திரினாலே இந்த அழுகை, பயம், கலக்கம், சோர்வு எல்லாமே சூழ்கிற நேரம். வேதமே சொல்லுகிறது, மாலையில என்ன தங்குமா? அழுகை தங்கும். அழுக வரும் இல்ல, அழுக தங்கும். காலையில் என்ன உண்டாகும்? நம்ம லைஃப்ல கூட பாருங்க, சில சிச்சுவேஷன்ல எவ்வளவுதான் பாதிக்கிற காரியம் வந்தாலும் நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். நாமே ஆனா சில சிச்சுவேஷன்ல விளையாட்டுக்கு சொன்னா கூட நம்ம கண்ணில் என்ன வந்துடும்? அழுக வந்துடும். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், மாலையும் காலையும் சேர்ந்தது தான் நம்முடைய லைஃப். ஏன்னா அந்த டைம்ல அழுக என்ன இருக்குதான்? தங்கி இருக்கும். அழுக தங்கி இருக்கும். யாராவது விளையாட்டுக்கு தொட்டா கூட, நல்ல கை ஃப்ராக்சரான ஒருத்தங்க இருக்கும்போது லைட்டா யாராவது தட்டினா என்ன ஆகும் தெரியுமா? அப்படி வலிக்கும். தட்டினவங்க என்ன சொல்லுவாங்க? நான் என்ன அடிக்கவா செஞ்சேன், நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா லைட்டா தானே பட்டேன். அது அந்த கையை பொறுத்து. ஆமென். ராத்திரி நேரம் போவாஸ் கால் பக்கத்துல ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கிறார். பார்த்தா ஒரு பொண்ணு பாதத்துல படுத்திருக்கிறார். அவர் பார்க்கிற பார்வையிலேயே தெரிஞ்சிட்டு, உனக்கு என்ன வேணும்? இவ வேற ஒண்ணுமே கேட்கல. நானும் அது அடியாளாகிய ரூத், உடைய போர்வைய மேல போடுங்க. எதுவுமே கேட்கல. ஆனா பாதத்தில் அமர்ந்தவளுக்கு என்ன செய்யணும்னு போவாஸுக்கு தெரிந்திருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற ஒரு பரம போவாஸ் நமக்கு இருக்கிறார். இவள் பாதத்தில் வந்து அமர காரணங்கள் பல இருக்கிறது. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ரூத் சொல்லுவாங்க, நகோமி சொல்லுவாங்க, அவன் நமக்கு நெருங்கின உறவுக்காரன், ரொம்ப நெருக்கமான உறவு. அப்ப அந்த உறவு இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. இவ எதை பார்த்தா தெரியுமா? அவர் கண்கள்ல கிருபையை பார்த்தா. ஆண்டவருடைய கண்கள்ல யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர் பாதத்தில் அவர்கள் அமர இடமும் உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த ரூத்துக்கு ஃபியூச்சரே இல்லை. ஆக்சுவலா அடுத்து என்னன்னே தெரியாது. இன்னைக்கு உள்ள காரியம் நடந்துச்சு. வயல் நிலத்துக்கு போனா கதிரை எடுத்தா சாப்பிட்டாச்சு, மாமியாருக்கும் கொடுத்தாச்சு, முடிஞ்சு. நாளைக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள காரியம் நடந்துச்சு, இதுவரை உள்ள காரியம் நடந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன தெரியாது. நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு வேதம் காண்பிக்கிற ஒரே மார்க் என்ன தெரியுமா? யார் கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைத்ததோ அவருடைய பாதத்துல உங்களுக்கு இடம் உண்டு. அந்த பாதத்துல வந்து அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். இந்த ரூத் வந்து அமர்ந்திருக்கிறார். போவாஸ் சொல்றாரு, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். 13வது வசனத்துல, ராத்திரிக்கு தங்கீர். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? ராத்திரிய உன் லைஃப்ல வரக்கூடிய இந்த அந்தகாரத்தின் வேளைகள், சோதனைகள் வேளைகள், அதை நீ தனியா ஒரு நாளும் ஃபேஸ் பண்ணாத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ தங்கிரு. அந்த வசனத்தின் கீழே சொல்றாரு, விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு. விடியற்காலம் மட்டும். 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாத தண்டையிலே படுத்திருந்தான். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம்.
ஆமேன். அந்தகாரங்கள் சூழ்ந்த தருணம். அடுத்து என்னன்னு தெரியல, பாதை தெரியல, வாழ வழி தெரியல. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் ஆண்டவர் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தரித்திரத்தையும் அடையாளத்தையும் மாற்றுகிற ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா அறிக்கை பண்ணுங்க, எனக்கு ஒரு விடியற் காலத்தை, எனக்கு ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு விடியற் காலத்தை. அடுத்த அதிகாரத்தில் போவாஸ் போய் பட்டணத்தின் வாசல்ல உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவளுக்காக பேசுகிறதையும் அவளுக்காக வழக்காடுகிறதையும் அவளுக்கான மீட்கும் பொருளை கொடுத்து அவளை சொந்தமாக்கினதையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம். அடுத்து என்னன்னு தெரியல, என்ன செய்ய போறோம்னு தெரியல, ஒரே மார்க்கம்தான், ஆண்டவருடைய பாதத்தில், நம் பரம போவாஸ் இயேசுவின் பாதத்தில் உங்களை முழுமையாய் விட்டு கொடுங்கள். நீங்க வேண்டிக் கொண்டதையும் தருவார், உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் தருவார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வசனத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஒரு வார்த்தை ஜெபியுங்கள் பார்க்கலாம். எனக்கு இன்னது தேவை என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே. எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். என்னது தேவை என்பதை நீர் அறிவீர். நான் எதுக்கு பயப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 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 ரூத் வந்து சொன்னாங்களா, நான் எனக்கு பயமா இருக்காதான் இங்க வந்தேன்னு சொல்லல. இந்த பாதத்தில் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்கள். வேண்டியதை தருகிறவர் வேண்டியபடி எல்லாம் செய்வார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.